10th 12th அரியர் பிரைவேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு திருப்பூர்ல பெஸ்ட் டுட்டோரியல் முகில் டுட்டோரியல், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், பெஸ்ட் கோச்சிங், ஸ்பெஷல் கைடன்ஸுக்கு முகில் டுட்டோரியல். உங்களுக்கு போஸ்டல்ல ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல கேள்வி கேளுங்க அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதிலை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நித்தி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ரீவேல்யூஷன் போட போறேன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ உள்ள மார்க்கை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க. அதனால இந்த கவுன்சிலிங்கும் இப்போ உள்ள மார்க்கை வச்சு தான் நடக்கும். ஒருவேளை ரீவேல்யூஷன் அதுக்கான ரிசல்ட் முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா அது சிஸ்டத்துல ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா மேக்சிமம் அப்படி வராது. ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படித்தான் ஆச்சு. அதனால இந்த தடவை ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால உங்க பக்கத்துல உள்ள இந்த டிஎஃப்சி இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்றோம் பாத்தீங்களா, அங்க போய் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. அடுத்தது நவீன்குமார் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர கவுன்சிலிங் மூலமா தான் போக முடியுமா? அதாவது பிகாம், பிஏ தமிழ், பிஎஸ்சி இதெல்லாம் சேர்றதுக்கு கவுன்சிலிங் மூலமா தான் போக முடியுமா? டைரக்டா ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்க. டைரக்டா ஜாயின் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு நீங்க கவுன்சிலிங் மூலமா தான் கண்டிப்பா போகணும். இப்ப அப்ளை பண்றதுக்கான டேட் ஓபன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது சூர்யா நாகா இந்த இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்த அரியர் எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பத்தி 8th அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப 12th சப்ளிமெண்டரி எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான டேட்டு 29/6/2026 இருந்து 7/7/2026. இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 18/5/2026 இருந்து 2/6/2026 இதுக்குள்ள அப்ளை பண்ணணும். அடுத்த வீடியோலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு தடவை போய் செக் பண்ணுங்க. ஏதாவது வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை பார்த்துடுங்க. அடுத்தது எம்டி மசூக் இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 10th இருந்து டைரக்டா 12th எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க 10th எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க? 2024 மார்ச்ல நடந்த பப்ளிக் எக்ஸாமோ இல்ல 2024 ஜூன்ல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமோ நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, இல்ல அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப நடக்க போற எக்ஸாம்ல நீங்க டைரக்டா +2 எழுதலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு டீட்டெயிலா இருக்குது. ஆனா இப்ப இந்த டைம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா போய் அப்ளை பண்ணாம ஆன்லைன்ல அப்ளை பண்ற மாதிரி ஏதோ சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. அதனால அதை பத்தி நான் அப்டேட் எதுவும் பண்ணல. அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு டீட்டெயிலா அப்டேட் பண்றேன். வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. பழைய டைப்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுல உள்ள வீடியோஸை ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தது பொண்ணு அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3.5 மார்க்கு தேவை, ரீவேல்யூஷன் போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ரீவேல்யூஷன் போடுங்க. ஃபெயில் ஆனவங்க மேக்சிமம் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண பாருங்க. மார்க் கம்மியா இருக்கு நானா பாஸ் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடும்போது அதுல என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க். இப்ப உள்ளதோட மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அந்த கம்மியான மார்க் தான் போடுவாங்க. அதனால கொஞ்சமா மார்க் எடுத்து, அதாவது குறைவான மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணவங்க கண்டிப்பா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கேன் காப்பி வாங்கி, அதாவது உங்க ஆன்சர் ஷீட் காப்பியை வாங்கி அதை செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்கேன் காப்பியை கண்டிப்பா வாங்கணும். அதை வாங்காம நீங்க டைரக்டா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போக முடியாது. நிறைய பேரு அப்படிதான் மிஸ் பண்றீங்க. அதனால சொல்றேன், மறுபடியும் ஸ்கேன் காப்பியை கண்டிப்பா வாங்கணும். ஸ்கேன் காப்பிக்கு எப்ப அப்ளை பண்றது அப்படின்னா 15/5/2026 இருந்து 16/5/2026 நீங்க ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணணும்.
இது நாள் வரைக்கும் ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்அப் பண்ணி நேராக போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்த உடனே வீடியோ போடுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்தது ஜீவப்பிரியா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டேட் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே சொன்னதுதான், மே 18 ஜூன் 2 வரைக்கும். அடுத்தது மாரீஸ்வரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாம் டைம் டேபிள் கேட்டிருக்கீங்க. அரியர் எக்ஸாம் அதாவது சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இன்னும் ரிலீஸ் பண்ணல, வந்த உடனே அப்டேட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கான ஷெட்யூல் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூன் 29 ஜூலை 7 வரைக்கும் சப்ளிமெண்டரி 12th சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்கும். அடுத்தது மிஸ்டர் யூடியூபர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தன் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 11th இங்கிலீஷ் அக்கௌண்ட்ஸ் ஃபெயிலு, இப்போ அரியர் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. எப்போ எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அரியர் எக்ஸாம் கண்டிப்பா எழுதலாம். அரியர் எக்ஸாம் எப்பனா, இதே சப்ளிமெண்டரி எக்ஸாம் தான் அரியர் எக்ஸாம். 11th சப்ளிமெண்டரி எக்ஸாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, 8/7/2026 16/7/2026 வரைக்கும் 11th சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்கும். இந்த 11th சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 18/5/2026 2/6/2026 நீங்க அப்ளை பண்ணணும். வீடியோ அப்டேட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஜீவப்பிரியா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு எப்படி எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோவில் பாருங்க. அந்த வீடியோஸ் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இந்த டைம் என்ன இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வர போறாங்க. அதாவது ஆன்லைன்லயே அப்ளை பண்ற மாதிரி கொண்டு வரதா பிளான் இருக்குது. அதனால அந்த அப்டேட் வந்த பிறகு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்க பழைய வீடியோஸ் பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது இலக்கியா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்ச்ல 12th எழுதி 387 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு 400 மார்க் வேணும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டவுட்டா இருக்கு, அதாவது மார்க் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டுக்குலாம் நீங்க முதல்ல ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பேப்பரை வாங்கி, அதாவது உங்க ஆன்சர் ஷீட்டை வாங்கி செக் பண்ணி பாருங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணா மார்க் வருமா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. மார்க் சப்போஸ் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் கம்மியாச்சு அப்படின்னா அந்த மார்க் தான் ஃபைனல் மார்க். அதுக்கு பிறகு ஒரு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வரும், அதை நீங்க டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா ஒரு தடவை ஆன்சர் ஷீட்டை செக் பண்ணிட்டு போடுங்க. ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பா போடலாம், ஏன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா மார்க் கம்மியா உள்ளவங்க போடும்போது ஒரு 2 தடவை யோசிச்சுட்டு போடுங்க. அடுத்தது ஹரிதான்யா, இந்த ஐடியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டு அண்ட் டிசி இது எப்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதே கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது 10th to +2 டைரக்டா எழுதுறவங்கள்ட்ட 10th மார்க் ஷீட்டையும் 10th டிசியையும் வாங்கி வச்சுப்பாங்க. அதை எப்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ரிசல்ட் வந்த பிறகுதான் 10th மார்க் ஷீட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப ரிசல்ட் வந்துடுச்சு, அதை எங்க போய் வாங்குறது அப்படின்னா டிஓ ஆபீஸ்ல போய் வாங்கணும். உங்க டிஸ்ட்ரிக்ட்ல டிஓ ஆபீஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அங்க போய் நேர்ல வாங்கிக்குங்க. போஸ்டர்ல அனுப்பி வைப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனா அனுப்பி வைக்க மாட்டாங்க. அதனால நேர்ல போய் நீங்க 10th மார்க் ஷீட்டை வாங்கிக்கிங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் அதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரைவேட் அரியர் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையவே கிடையாது. அதை அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதனால டிசி கிடையாது. அதுல சில பேர் கேட்டிருக்கீங்க, டிசி இல்லாம காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பிரைவேட் கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு டிசி இல்லைன்னு தெரியும். அதனால உங்கள்கிட்ட டிசி கேட்க மாட்டாங்க. நீங்க காலேஜுக்கு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணும்போது கடைசியில இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு போடுவீங்க இல்லையா, அப்ப இந்த இயரை போடுவீங்க அரியர் கேண்டிடேட்ஸ், சரிங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, எந்த ஸ்கூல்னு ஒரு காலம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க பிரைவேட்னு போடணும். அங்க நீங்க லாஸ்டா படிச்ச ஸ்கூல் நேம் போடக்கூடாது. நீங்க லாஸ்டா பாஸ் பண்ண இயர் ஆஃப் பாசிங்ல என்ன ஸ்கூல்னு போடணும் அப்படின்னா பிரைவேட் அப்படின்னு போடணும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு டிசி கண்டிப்பா கிடையாது.
அடுத்தது வைரஸ் கேமிங், இந்த ஐடியிலும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். 12th மேக்ஸ்ல 7 மார்க் ஷார்டேஜ் ஆகுது, ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா போடலாம். நீங்க முதல்ல ஸ்கேன் காப்பி வாங்குங்க, உங்க ஆன்சர் ஷீட்டை பாருங்க. மேக்ஸ் தான், கண்டிப்பா மேக்ஸ்ல மார்க் வருமானம் உங்களுக்கே தெரியும். அதை பார்த்த பிறகு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்சர் ஷீட்டை யாராவது டீச்சர்ஸ்ட காட்டி இதுல ஏதாவது மார்க் வர வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேன் காப்பியா வாங்கிடுங்க. அடுத்தது நந்தினி சக்திவேல், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 12th டைரக்டா எழுதிருக்கீங்க, ஓகே. இப்ப 28 மார்க் வந்திருக்குது, ரீ எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்க ரீ எக்ஸாம் கண்டிப்பா எழுதலாம். இப்ப வரப்போற சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப எக்ஸாம் வரும். எப்ப வரும் அப்படின்னா 29/6/2026 இருந்து 7/7/2026 சப்ளிமெண்டரி எக்ஸாம் இருக்குது. இதுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 18/5/2026 இருந்து 2/6/2026 நீங்க அப்ளை பண்ணணும். அதை பத்தி வீடியோ போடுவேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது ஒரு கேள்வி கேட்டீங்க. 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினல் கொடுத்துருக்கேன், டிசி கொடுத்துருக்கேன், இதை இப்ப ரிட்டர்ன் வாங்குறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். 10th மார்க் ஷீட் மட்டும் டிஓ ஆபீஸ்ல போய் நேரா வாங்கிங்க. டிசி ரிட்டர்ன் தரமாட்டாங்க, அது கிடையாது பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்ப 12th ஃபெயில் ஆனதுனால எனக்கு மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகுமான்னு கேட்டிருக்கீங்க. எல்லாருக்குமே, அதாவது எக்ஸாம் எழுதினா எல்லாருக்குமே, நீங்க ஆப்சென்ட் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாம் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் ஆகும். கண்டிப்பா டவுன்லோட் ஆகும். நீங்க மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நாள் டைம் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அடுத்தது 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே அந்த லிங்க் சில டைம் மாறி போயிடும். அதனால இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப ரிசல்ட் வந்த பிறகு நீங்க அந்த மார்க் ஷீட்டை, அதாவது மார்க் என்னென்ன மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லிங்க்கும் கொடுத்திருந்தேன். அதுல போய் நீங்க உங்க மார்க்கை டவுன்லோட் பண்ணலாம். அது மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா எக்ஸாம் எழுதின எல்லாருமே ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டு ஜூன் மாசம் தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் அப்ளை பண்ணணும், இல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க ஃபெயிலா இருந்தா கூட நீங்க ஒரிஜினல் மார்க் ஷீட்டை போய் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சருக்கு கண்டிப்பா தேவை. அடுத்தது கோபாலன், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 12th எழுத எனக்கு சென்டர் எது கிடைக்கும், திருப்பூர்ல இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க எங்க எழுத ஆசைப்படுறீங்களோ, அதாவது எந்த ஊர்ல எழுத ஆசைப்படுறீங்களோ அந்த ஊர்ல அதுக்கு பக்கத்துல எந்த சென்டர் இருக்குதோ அங்க அப்ளை பண்ணுங்க. ஆனா இந்த டைம் அப்ளை பண்றது ஆன்லைன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆன்லைன்ல வரும்போது சென்டர் லிஸ்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்த பிறகு அப்டேட் வந்த பிறகு நான் வீடியோ போடுறேன். அடுத்தது அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. டைம் டேபிள் வந்தாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணல, அதாவது இந்த வீடியோ போடுற வரைக்கும் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணல, வந்த உடனே அப்டேட் பண்றேன். அடுத்தது கௌதம், இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு இன்டர்னல் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு யூடியூப்ல பார்த்தேன், தேரியில 10 மார்க் எடுத்தா 1 மார்க் இன்டர்னல் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கரெக்ட் இல்ல, தப்பு. இப்ப இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுத போற அரியர் பிரைவேட் கேண்டிடேட் உங்களுக்கு பாஸ் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப ஃபெயில் ஆன இல்ல ஆப்சென்ட் ஆன ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஆல்ரெடி ஃபெயில் ஆன அரியர் பிரைவேட் கேண்டிடேட் எல்லாருக்குமே ஒரே டைம் டேபிள் தான், ஒரே எக்ஸாம் தான், ஒரே சிலபஸ் தான், கொஸ்டின் பேப்பரும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். பாஸ் மார்க் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபெயில் ஆன இல்ல ஆப்சென்ட் ஆன ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இல்ல ஏற்கனவே ஃபெயில் ஆகி அரியர் உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இவங்களை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க்ல எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. நீங்க 100 மார்க்குக்கு 35 மார்க் பாஸ் மார்க் எடுக்கணும். நீங்க தியரி சப்ஜெக்ட்ல 90 மார்க்குக்கு எழுதுவீங்க, உங்களுக்கு இன்டர்னல் மார்க் 10 மார்க் இருக்கும். 90 மார்க்குக்கு நீங்க மினிமம் 25 மார்க் பாஸ் மார்க் எடுக்கணும். டோட்டல் பாஸ் மார்க் உங்களுக்கு 100க்கு 35 எடுக்கணும்.
இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க்னாலும் எடுக்கலாம். அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா டோட்டல் உங்களுக்கு 100க்கு 35 வரணும். தியரியில 90க்கு 25 எடுக்கணும். பிராக்டிகல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரியில நீங்க 70 மார்க்குக்கு எழுதுவீங்க எக்ஸாமு. அதுல மினிமம் நீங்க 15 மார்க் எடுத்தாதான் நீங்க அதுல பாஸ் பண்ண முடியும். பிராக்டிகலுக்கு 20 மார்க்கு. ஆனா அது நீங்க அட்டன் பண்ணாலே போதும். அதுல பாஸ் மார்க் எதுவுமே கிடையாது. இன்டர்னல் மார்க் 10 மார்க்கு. அதுல நீங்க எவ்வளவு வேணா எடுக்கலாம். ஆனா டோட்டல் 100க்கு நீங்க 35 எடுக்கணும். ஓல்டு பேட்டர்ன், அதாவது 1200 மார்க்குக்கு சில பேர் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 200 மார்க் எடுக்கணும். ஆனா இப்ப எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 90 மார்க்குக்கு தான் எக்ஸாம் எழுதுவீங்க. நீங்க 200 மார்க்குக்கு 70 மார்க் எடுத்தா பாஸ் மார்க். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90க்கு 31.5 எடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்க்கை அப்படியே கன்வெர்ட் பண்ணி 70ன்னு போடுவாங்க பாஸ் மார்க். அதனால நீங்க தியரி சப்ஜெக்ட் எழுதும்போது 90க்கு 31.5 பாஸ் மார்க். அதே மாதிரி பிராக்டிகல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 150க்கு நீங்க தியரி எழுதுவீங்க. ஆனா இப்ப 70 மார்க்குக்கு தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்ப இந்த 70க்கு நீங்க 14 மார்க் எடுத்தாலே போதும் பாஸ் மார்க். ஆனா பிராக்டிகல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கல்ல நீங்க 50க்கு 40 மார்க் கண்டிப்பா எடுத்து பாஸ் பண்ணணும். அடுத்தது டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்ஸ். இவங்க 90 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதுவீங்க. கொஸ்டின் பேப்பர் 90 மார்க்குக்கு இருக்கும். இப்ப நீங்க 90 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்தா பாஸ் மார்க் அப்படின்னா 31.5 எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ் மார்க். அதை கன்வெர்ட் பண்ணி 100க்கு 35 பாஸ் மார்க்னு போடுவாங்க. 10th 12th அரியர் பிரைவேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு திருப்பூர்ல பெஸ்ட் டுட்டோரியல் முகில் டுட்டோரியல், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், பெஸ்ட் கோச்சிங், ஸ்பெஷல் கைடன்ஸுக்கு முகில் டுட்டோரியல். உங்களுக்கு போஸ்டர்ல ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.